என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் எப்பெல்லாம் லோவா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் இந்த ஒரு வாக்கியம் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ கெட்டிங் இன் டு த ஸ்டோரி, எனக்கு ஸ்பீச் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஐ யூஸ் டு டூ தட். என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே என்னோட தாத்தா தான் எழுதி தருவாங்க சின்ன வயசா இருக்கும் போது. ஸோ இமேஜின் ஒரு 6 year old கிட், ஒரு 8 year old கிட்க்கு நமக்கு என்ன தெரியும்? அதோட பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கும். ஸோ ஒரு 4-5 பக்க ஸ்கிரிப்டை என் கையில கொடுக்கும் போது நான் உண்மையாவே கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இது வராது, என்னால முடியல அப்படின்னு சொல்லி அழுக கூட செய்வேன். அப்போ வந்து அவங்க என்கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது, உன்னால முடியாதுன்னா யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோயிங் த ஃபேக்ட் என்னோட பெட்டரா 100 பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அதை கேட்கிறப்பெல்லாம் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பயங்கரமா பூஸ்ட் ஆகும். அந்த கான்ஃபிடன்ஸோட நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அண்ட் ஜெயிச்சுட்டும் வந்துடுவேன். நம்ம மைண்ட்ல வந்து எப்பவுமே வரக்கூடிய ஒரு விஷயம் தானே, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா இது நம்மளை விட 10 பேர் நல்லா பண்ணுவான், 100 பேர் நல்லா பண்ணுவான், ஏன் 1000 பேர் நல்லா பண்ணிட்டும், 1 லட்சம் 1 கோடி பேர் நல்லா பண்ணட்டும், யார் என்ன பண்ணா என்ன, நீங்க அதை எப்படி பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தான் முக்கியம். சோ ஐ எம் சேயிங் தி சேம் ஸ்டேட்மெண்ட் டு யூ. எப்பெல்லாம் லோவா இருக்கீங்களோ, ஹியர் திஸ் அவுட், உன்னால முடியாதுன்னா யாராலையும் முடியாது.